கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இப்படிப்பட்ட நாட்களில் நம்ம பரலோக ராஜ்யத்தை குறித்தும் அதனுடைய மேன்மையை குறித்தும் அதனுடைய ஆசீர்வாதத்தை குறித்தும் நம்ம தியானித்து வருகிறோம். இன்றைக்கு ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு ஒரு வீட்டு எஜமான் ஒரு திராட்சை தோட்டத்தை உருவாக்கி அதை குத்தகைக்கு ஒருத்தங்கிட்ட விட்டுட்டு போகிறான். சில நாட்களுக்கு அப்புறம் ஒரு ஊழியக்காரன் அனுப்பி போய் அங்கே இருக்கிற திராட்சை பழங்களை எல்லாம் பறித்து கொண்டு வான்னு சொல்கிறான். இந்த குத்தகைக்கு வாங்கின இந்த நபர், இந்த ஆள் அந்த ஊழியக்காரனை அடித்து கொலை செய்கிறான். அப்புறம் திரும்பவும் இந்த செய்தியை கேட்டு மறுபடியுமாக கொஞ்சம் வயசில் மூத்த கொஞ்சம் மதிப்புக்குரிய ஒரு ஊழியக்காரன் அனுப்புகிறான். அவங்களையும் அடித்து கொலை செய்கிறார்கள். மூன்றாவதாக தன்னுடைய சொந்த குமாரனையும் அனுப்புகிறார். அந்த சொந்த குமாரனை பார்த்த பிறகும் அவனையும் அடித்து கொலை செய்து விடுகிறார்கள். இதை பார்த்த உடனே இயேசு கேட்குறாரு, இப்போ இந்த வீட்டு எஜமான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிற இந்த ஊமை கேட்குற எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த பேரபிளை கேட்குற எல்லாருமே சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம், கொலைபாதகர்கள் எல்லாம் நீங்கள் கொல்லணும், அவங்கள பழி தீர்க்கணும், அவங்கள அடிக்கணும்னு சொல்லிட்டு இயேசு சொல்கிறாரு, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியில் அவர் அனுப்பியிருக்கிறார், இந்த திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நம்ம கொலை செஞ்சிட்டோம், அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டோம். ஆனாலும் மூளைக்கல்லாக இன்றைக்கு நின்று கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு அவரை நம்ம ஏற்றுக்கொண்டு கனிகளை கொடுப்போம் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்மளிடத்துல இருந்து நீக்கப்படுமா, தேவனுடைய ராஜ்யம் நீக்கப்படும், அதை கனிகளை கொடுக்கிறவர்களிடத்துல கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், அதை பிடித்து கொள்வோம் என்று சொன்னால், அந்த மூளைக்கல்லை பிடித்து கொண்டு நம்ம முன்னேறுவோம் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள கட்டப்படும், நமக்குள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நமக்குள்ள உயர்வை கொண்டு வரும், நமக்குள்ள மேன்மையை கொண்டு வரும், எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கொடுக்கும். கனிகள் கொடுக்கிறவர்களாக மாறுவோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அதனால் எங்களோடு கூட நீர் பேசிக்கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. எங்களை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.